நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தனது திரைப்பயணத்தை 1995ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு படம் ரம்பெண்டு மூலம் குழந்தை நட்சத்திரமாக தொடங்கினார். அதன்பின் 2010ற்கு பிறகு சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்துக்கொண்டு தன்னுடைய திறமையால் மெதுவாக ரசிகர்களின் கவனத்தை பெற்றார். இதனைத் தொடர்ந்து ரம்மி, பண்ணையாரும் பத்மினியும், காக்கா முட்டை, மனிதன், தர்மதுரை, மோ உள்ளிட்ட பல படங்களில் நடித்து தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டார். அவருக்கு மிகப்பெரிய பெயரையும் பாராட்டையும் பெற்றுத்தந்த படங்கள் காக்கா முட்டை, வடசென்னை மற்றும் கனா. இந்த படங்கள் அவரது நடிப்பு திறனை மேலும் உயர்த்தி காட்டின. இதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கதாபாத்திரங்களில் அதிகம் கவனம் செலுத்தி நடித்து வருகிறார். தற்போது தெலுங்கு மற்றும் மலையாள மொழி படங்களிலும் தனது நடிப்பை விரிவுபடுத்தி வருகிறார். ஆரம்பத்தில் அடக்கமாகவும் பாரம்பரியமாகவும் தோன்றிய ஐஸ்வர்யா ராஜேஷ் தற்போது நிஜ வாழ்க்கையிலும் மாடர்ன் லுக்கில் ரசிகர்களை கவர்ந்து வருகிறார்.